கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு அற்புதமான உயிருள்ள வார்த்தை நீதிமொழிகள் 10:6 சொல்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு ஆசீர்வாதம்? நீதிமானுக்கு. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் நீதிமான். எப்படி நீதிமான்? அவருடைய இரத்தத்தாலே, ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தத்தாலே நீங்கள் நீதிமானாய் மாறி இருக்கிறீர்கள். அதனால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் உங்களுக்கு ஜெயம் உண்டாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் நீதிமானாய் மாறி இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. நீங்கள் விடுவிக்கப்பட்டுட்டீங்க. காரணம், அவர் இரத்தத்தால் நீதிமான். அவர் நீதிமான் மேல் ஆசீர்வாதத்தை வரிசைக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பாட்ட நான் நீதிமான், நான் இயேசு இரத்தத்தால் நீதிமான மாறி இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. எங்கே சொல்லுங்கள், இயேசு இரத்தத்தால் நான் நீதிமான மாறி இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இரத்தம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரத்தம் விடுதலை கொண்டு வரும். காரணம், அந்த இரத்தத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இரத்தத்தினால ஜெயம் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, நான் ஒன்று சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 20 வாட்டி நான் சொல்கிறத சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு 20 வாட்டி நான் சொல்கிறத சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஜெயம் கொடுக்குற வாழ்க்கை வாழுவீங்க. எப்படி தெரியுமா? நான் சொல்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 1:6 திருப்பி சொல்லுங்கள். வெளிப்படுத்தல் 1:6 இயேசு என் பாவங்களை மன்னித்து, இயேசு என் மேலே அன்பு வச்சு என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 20 வாட்டி சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கை ராஜா வாழ்க்கையாக மாறிடும். ஒரு ராஜா போல் நீங்கள் வாழ முடியும். காரணம், இரத்தத்து மூலமாக ஜெயம் வந்திருக்கிறது. இரத்தத்து மூலமாக ராஜ வாழ்க்கை வந்திருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இயேசுவின் இரத்தத்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கலாம். இயேசுவின் இரத்தத்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் அல்ல, மீட்கவும் பட்டிருக்கிறீங்க, விடுதலையாகவும் பட்டிருக்கிறீங்க, நீதிமான மாறி இருக்கீங்க. மாறாக நீங்கள் அவர் இரத்தத்தால் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும், ராஜா வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் வெளிப்படுத்தல் 1:6, அவர் இரத்தத்தால் ஜெயம். அதனால் இந்த வார்த்தையை அடிக்கடி பேசி பாருங்கள், சொல்லி பாருங்கள், ஜெயம் உங்களுக்கு உண்டாகும், ராஜ வாழ்க்கை உண்டாகும். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன். ஆண்டவரே, வெளிப்படுத்தல் 1:6 ஏசப்பா, நீங்கள் எங்கள் மேலே அன்பு வச்சு எங்கள் பாவங்களை மன்னிச்சு ஆண்டவரே எங்களை ராஜாக்களை, எங்களை ஆசாரியை மாற்றிருக்கிறீங்க. இப்படி வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆஸ்வதிப்பதற்கு பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா.